ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி தெலுங்கில் ரிலீஸ் ஆன ரொம்பவுமே சிம்பிளான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை தான் எடுத்து வந்திருக்கேன். சுயோதனா அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த படம் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அதோட ரிவ்யூவே எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய மூவியோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். படத்தோட ஹீரோ பேரே உண்மையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவர் கண்டிப்பாக நீங்கள் நிறைய தெலுங்கு படம் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய காமெடி ரோல், சப்போர்ட்டிவ் ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. பிரியதர்சன் புளியங்கொட்டை கிடையாது, விஜய் தேவர் குண்டா மாதிரி புளியங்குண்டா. பிரியதர்சன் புளியங்குண்டா. சரி, ஓகே. அவர் வீட்டில் உள்ள ஏதோ ஆசைப்பட்டு வச்சுட்டாங்க. படத்தோட டேரக்டர் மாதேவ் ரெட்டி. அவர் உண்மையிலே ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், படத்தில் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆவேன். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவி எப்போம்லாம் நம்ம ஹீரோக்கு எப்போம்லாம் ஒரு லைஃப் த்ரெட் வருதோ அப்போம்லாம் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் வந்து அவரை காப்பாற்றுது. அந்த வாய்ஸுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் அது இவருக்கு வருது அப்படிங்கிறதாக இருக்கட்டும். அவரை பாசமாக வளர்த்த, ரொம்பவுமே பாசப்பட்டு ஆசையாக தத்தெடுத்து வளர்த்த அவள் அப்பாவே அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறது, ஏன் எதுக்கு, அதான் படத்தோட ஸ்டோரி. படம் தமிழ் டப்லையுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் பார்த்ததுனால என்னமோ தெரியல, அந்த எமோஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாகவே கனெக்ஷன் இல்லை. ஏன்னா டப்லாம் ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருக்கும். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சவுண்ட் டிசைனராக தான் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் படத்தை பொறுத்தவரைக்கும் சவுண்ட் டிசைன் ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. மேபி தமிழ் டப்பில் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா என்னமோ தெரியல. ஓன் லாங்குவேஜில் பார்த்துருந்தா தான் அது தெரியும். ஆனால் படத்தில் வரக்கூடிய ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாவீரன் ஆங்கிளில் ஒரு பேய் படம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படத்தில் கொஞ்சம் குட்டி குட்டி ட்விஸ்ட்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் சர்ப்ரைசஸ் எலமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. படம் தமிழ்லேயுமே ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பெருசாக ஒரு ஹைப் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இல்லை. ஒரு நம்ம அப்படியே ஹாட் ஸ்டாருக்குள்ளே போயிட்டு என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நம்ம தேடிட்டு இருக்கும்போது அந்த படத்தை செலக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த காமெடி ஹீரோ வச்சு எந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபேண்டஸியான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 50க்கு 33.5. அது மட்டும் இல்லை, படத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துடணும். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக அந்த ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் படத்தோட பாசிட்டிவ். அண்ட் அதையும் தாண்டி படத்தில் கொஞ்சம் அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிலாம் வச்சுருக்கிறதெல்லாம் படத்தோட பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய அடிக்கிட்டே போவேன். படத்தில் அந்த சவுண்ட் டிசைனிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, அது கொஞ்சம் சரியில்லை. காரணத்தினால எமோஷனல் கனெக்ட்லாம் பெருசாக இல்லாமலே ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஹீரோவோட ஆக்டிங்கை தவிர மற்ற நடித்த எல்லாரும் ஆக்டிங்குமே ஏதோ வந்தோம் ஏனோ தானோ நடித்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு இது போட்டு இது யாருமே நடித்த மாதிரியான இல்லை. அதனால் ஆக்டிங்குமே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த டப்பிங் நான் சிங்காகவும் கொஞ்சம் நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஓகே, தெலுங்கு படங்கள் பார்த்து பழகினவங்களுக்கு தெரியும் அது நான் சிங்காக தான் இருக்கும். நம்ம தான் அந்த கனெக்ட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் எமோஷனலாகி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்குல்ல. சரி, ஓகே. என்னதான் மேபி இந்த தெலுங்கு டப்பிங் அந்த இல்லாமல் தெலுங்கு ஓன் டப்பிங்கில் பார்த்தோம்னா இன்னுமே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னோடய ஃபீலிங். மேபி நீங்கள் தெலுங்கு படங்கள் தெலுங்குலேயே பார்க்கக்கூடியவராக இருந்தால் இந்த படத்தை ஒரு சஜெக்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஓரளவு கொஞ்சம் நான் சிங்காக போனதுனால நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல மூவியோட வரேன். மறக்காமல் நம்ம சேனல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சு ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய குட் மூவிஸோட ரிவ்யூலாம் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் அந்த படங்களை பார்த்துமே என்ஜாய் பண்ணலாம்ல.